ச்சே, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? எப்படி இருந்தாலும் நாளை காலையில ஆபீஸ்ல போய் பார்க்க தானே போறேன். அப்புறம் எதுக்கு இப்படி என்ன நானே வருத்திக்கிறேன் என்று நினைத்தவள் எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு மீண்டும் போர்வையை இழுத்து முகத்தோடு போர்த்தி கொண்டு, ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். யாழினி, இதுக்கு மேலேயும் முழிச்சிருந்தீனா காலையில உன்னால கண்டிப்பா ஆபீஸ்க்கு போகவே முடியாது. அதனால கம்முன்னு படுத்து தூங்கு என்று தனக்கு தானே சமாதானப்படுத்தி கொண்டு உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவளுக்கு கொஞ்சம் களைப்பாகத்தான் இருந்தது. அதை பார்த்த அவளது அம்மாவோ, என்ன யாழினி, நைட் எல்லாம் நீ சரியா தூங்கலையா? ஏன் உன் முகமெல்லாம் இவ்ளோ டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, இந்தா இந்த காஃபியை குடிச்சிட்டு நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா. என்றவள் அந்த காஃபியை வாங்கி குடித்து விட்டு இன்று ஆபீஸுக்கு போட்டு செல்ல வேண்டிய துணியை எடுத்து மெத்தை மேல் வைத்து விட்டு குளிக்க சென்றவள் கடகடவென்று குளித்து முடித்து விட்டு வந்து ஆடையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அலங்காரங்களை முடித்து வெளியே வரவும் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. யானி, இன்னைக்கு நீ ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள கார் வந்துருச்சு. என்னமா சொல்றீங்க? கார் வந்துருச்சா? ஆமா, டிரைவர் வெளியில தான் வெயிட் பண்றாரு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். ஏன் யாழினி சாப்பிடாம போற? நான் கேண்டீன்ல ஏதாவது பாத்துக்கிறேமா என்று அவர் கூப்பிட காதில் வாங்காமல் வேக வேகமாக சென்று காரில் ஏறி அமர்ந்து அவள் அம்மாவுக்கு பாய் சொல்ல அவரும் வேறு வழி இல்லாமல் கையாட்டி வைத்தார். டிரைவர் யாழினியை அழைத்துக் கொண்டு ஆபீஸில் சென்று இறக்கிவிட்டதும் நேராக உள்ளே சென்றவளை பார்த்த அவளது தோழி காவியாவோ, யாழினி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? எப்படி இருக்க என்று தோழிகள் இருவரும் ஒன்றாக அணைத்துக் கொண்ட பின்பு, நான் நல்லா இருக்கேன் காவியா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. அது சரி, நேர்ல பார்த்த உடனே இப்படி ஓடி வந்து கொஞ்சிரியே, இந்த ஒரு வாரத்துல ஒரு நாளாவது எனக்கு நீ போன் பண்ணியா? என்ன யாழினி, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்கிட்ட பேச முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க நான் போன் பண்ணி பாஸ் அதனால உன் மேல கோவப்பட்டுருவாரோன்னு பயந்துகிட்டு தான் நான் கால் பண்ணவே இல்லை. காவியா, என்ன சொல்ற? உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ் முழுக்க விஷயம் தெரியும். என்னடி சொல்ற? ஆமா, நீ இந்த ஒரு வாரமா பாஸ் வீட்ல தானே இருந்து வேலை செய்யறன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. அச்சோ, அப்போ யாராச்சும் ஏதாச்சும் என்ன தப்பா பேசினாங்களா? இல்லையா, நீ நம்ம பாஸ் இருக்கும்போது அப்படி யாராச்சும் பேசிடுவாங்களா? இல்ல பேசிட்டு அவங்க இந்த கம்பெனில தான் வேலை செய்ய முடியுமா? அதனால எல்லாருமே வாய மூடிட்டு அமைதியா தான் இருக்காங்க என்று கூற, அதே நேரம் யாழினி, எனக்கு இந்த ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வராம ரொம்ப போர் அடிச்சுதுடி. என்னதான் வீட்ல இருந்து வேலை செஞ்சாலும் ஆபீஸ்க்கு வந்து செய்யற மாதிரி வராதில்ல. இங்க வந்தா நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம். அது இன்னும் கரெக்ட் தான். சரி, பாஸ் வந்துட்டாரா? இல்லையாழினி, இனிமேதான் வருவாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் கேபின் போறேன். ஓகே டி, டீ டைம்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடாம வந்துட்டேன். கண்டிப்பா பசி எடுக்கும். அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தா தான் என்னால உயிர் வாழவே முடியும். ஏன் யாழினி இப்படி பண்ற? இவ்ளோ கஷ்டப்படுறதே நம்ம சாப்பிடறதுக்கு தானே. அப்படி இருக்கும் பொழுது சாப்பிடறத விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இல்லடி, நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில எழுந்திருச்சதும் லேட்டு. அதுக்குள்ள டிரைவர் அண்ணா வேற வந்துட்டாரு. அதான் சாப்பிடாமையே ஓடி வந்துட்டேன். அதனால என்ன, டிரைவர் கிட்ட சொன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண போறாரு. அதே தான் எங்க அம்மாவும் சொன்னாங்க. நீயும் இதே தான் சொல்ற. 2 பேரும் ஒரே மாதிரி தான் எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. சரி, நான் போறேன், டைம் ஆச்சு என்று அவளிடமிருந்து பிரிந்து வேகமாக லிப்டை நோக்கி ஓடினாள். லிப்டிற்குள் ஏறி அதை க்ளோஸ் செய்யவும் அது சரியாக மூடும் சமயம் அர்ஜுன் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்தவளுக்கு ஒரு கணம் மனதுக்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி வந்தது. இருந்தாலும் அதை அடுத்த கணமே துடைத்து விட்டு, குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் என்று கூறிவிட்டு அவனும் அமைதியாக நின்று கொண்டான். அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பின்பு லிப்ட் ஓபன் ஆனதும் அவள் அப்படியே நிற்க, ஏன் வெளியில போற மாதிரி ஐடியா இல்லையா என்ன? இல்ல பாஸ், நீங்க தானே எப்பவும் ஃபர்ஸ்ட் போவீங்க. பரவாயில்ல, ஒரு வாரம் ஆபீஸ் வரலையே, எல்லாத்தையும் மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். கரெக்டா தான் ஞாபகம் வச்சிருக்க என்று கூறிவிட்டு அவன் முன்னே செல்ல, அட கடவுளே, இந்த மனுஷனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே என்று தலையில் கை வைத்துக் கொண்டே அவன் பின்னால் வேகமாக ஓடினான். அவர்களது அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் தன்னுடைய சீட்டில் சென்று அமர, யாழினி அவளது சீட்டில் சென்று அமர்ந்தாள். யாழினி, எஸ் பாஸ்.
இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் இருக்கு என்று கேட்க அவளுடைய டேபை செக் செய்து அவனுடைய ப்ரோக்ராம் அனைத்தையும் சொன்னாள். சரி ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை மட்டும் இப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே பாஸ் என்றவள் அவளது மொபைலை கையில் தூக்கி கொண்டு கிளம்பியே, போலாமா பாஸ்? போலாம் என்று விட்டு வேகமாக வெளியே வந்து லிப்டிற்குள் ஏறியவர்கள் கார் பார்க்கிங் வந்ததும் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். ஒரு வழியாக சைட் விசிட் எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வரும் வேளையில் யாழினி மிகவும் சோர்ந்து போய்விட்டாள். காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாததால் அவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அர்ஜுனுடன் மீண்டும் தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள். அர்ஜுன் சென்று அவனது இருக்கையில் அமர்ந்து விட்டு அவனுடைய வேலையை பார்க்க தொடங்க அவனை பார்த்தபடியே மெதுவாக சென்று தன்னுடைய சேரில் அமர்ந்தவள், என்ன இவரு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாரு, ஒரு வாரம் இவர் கூட தான் நம்ம இருந்தோமான்னு எனக்கே டவுட்டா இருக்குதே. அப்போ இவரெல்லாம் கரெக்டா தான் இருக்காரா? நாம தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் என்று கூறிக்கொண்டவள் மெதுவாக எழுந்து சென்று அவனிடம், பாஸ் என்ன என்பது போல நிமிர்ந்து பார்க்க, நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. எதுக்கு யாழினி இந்த டைம்ல கேண்டீன் போகணும்னு நினைக்கிற? ஓ, ஒரு வாரமா உன் ஃப்ரெண்டு பாக்கலையே, அதான் பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு வரலாம்னு போறியா? இல்ல பாஸ், அது வந்து சரி சரி போயிட்டு வா என்றதும் அவனையே அதிர்ச்சியாக பார்த்தவள், நிஜமாவா பாஸ்? அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, மூடு மாறி போக வேணாம்னு சொல்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. தேங்க்யூ பாஸ் என்றவள் வேகமாக அந்த அறையை விட்டு கேண்டீனுக்கு போக அங்கே காவியா யாழினிக்காக காத்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் வேகமாக அவள் அருகே ஓடியவள், காவியா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்லடி, நானே இப்பதான் வந்தேன். எங்க நீ வந்து வெயிட் பண்ணுவியோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ இப்பதான் வர. என்னாச்சு? சைட் விசிட் போயிட்டு வரேன்டி, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி ஒரு நிமிஷம் இரு என்றவள் அவளுக்காக ஒரு ஜூஸை ஆர்டர் செய்து விட்டு அதை வாங்கி கொண்டு காவியா அமர்ந்திருந்த டேபிளை நோக்கி வந்தவள், என்ன இவ இந்த நேரத்துல ஜூஸ குடிக்க போறா? இப்படியெல்லாம் இவ குடிக்கிற ஆள் இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே அவள் அருகில் நெருங்கி வந்த யாழினிக்கு திடீரென்று கண்கள் எல்லாம் ஒரு நிமிடம் இருட்டி கொண்டு வருவது போல இருந்தது. அதே நேரம் அர்ஜுனோ அவள் கேண்டீன் சென்றவுடன் கேண்டீன் கேமராவை தான் ஆன் செய்து பார்த்து கொண்டிருந்தான். யாழினி சந்தோஷமாக அவள் ஃப்ரெண்டிடம் பேசியது, அவள் ஜூஸ் வாங்கி கொண்டு வருவது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன், இவளுக்கு இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் இருக்குமோ தெரியல, அந்த காவியாவை பார்த்தாலே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு எரியுது என்று நினைத்து கொண்டவன் பின்பு மீண்டும் ஃபைலில் கவனத்தை செலுத்த போக அப்பொழுது யாழினி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். என்னாச்சு இவளுக்கு? இவ நடைய சரியில்லையே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே ஜூஸ் கிளாஸை அப்படியே போட்டுவிட்டு கீழே விழுந்து விட்டாள். அதில் பதறிய காவியா அவள் அருகில் ஓடி சென்று அவள் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு அவளை எழுப்புவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவள் விழுந்ததை பார்த்த அர்ஜுனுக்கு இங்கு பதட்டமாக சட்டென்று அவனது சேரில் இருந்து வேகமாக எழுந்து கேண்டீனை நோக்கி ஓடினான். அதே நேரம் அங்கே காவியாவோ, பிளீஸ் யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கள என்று கத்திக் கொண்டிருக்க அதற்குள் ஒருவன் தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்கவும் அதை யாழினியின் முகத்தில் தெளிக்க போக சட்டென புயல் போல வந்த அர்ஜுனோ ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் தூக்கிக் கொண்டு நேராக தன்னுடைய அலுவலக அறைக்கு சென்றான். போகும் அவனையே அனைவரும் கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க, என்னடா நடக்குதுங்க? யாழினி விழுந்தது பாசுக்கு எப்படி தெரிஞ்சது? சட்டுன்னு வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன மச்சான், யாழினி அப்படியே தூக்கி பிடிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு அவளை கொஞ்சமா தொட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. பாஸ் வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டாரு. அதெல்லாம் சரி, இருந்தாலும் பாஸே ஓடி வந்து அவளை தூக்கிட்டு போறாருனா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் சம்திங் இருக்குமோ? இருக்குண்டா, இவ வேற பாக்குறதுக்கு சும்மா தலன்னு வெண்ண மாதிரி இருக்கிறா. எதுவும் இல்லாமலா ஒரு வாரம் பாஸ் அவளை வீட்டுல வச்சிருந்திருப்பாரு என்றதும் காவியாவிற்கு கோபமாக வந்தது. சி, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு காவியா, யாழினி உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. நாங்க என்ன நடக்காததையா சொல்றோம்? பொதுவா பிஏனாலே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தானே. இந்த யாழினி வேற சும்மா கும்முன்னு இருக்கா. பாஸ் இன்ன வரைக்கும் இவளை விட்டு வச்சிருப்பாரா என்ன? ஹேய், வாய மூடுங்க. பாச பத்தி
உனக்கு தெரியாதா? தேவையில்லாம இன்ன வரைக்கும் யாரையாவது அனாவசியமா ஒரு பார்வை பார்த்திருப்பாரா? அவர் வேலை உண்டு, அவர் உண்டுன்னு தானே இருக்கிறார். அவரை பத்தி பேச உங்களுக்கெல்லாம் எப்படிதான் அப்படி மனசு வருது? உங்க எண்ணம் முழுக்க இவ்வளவு வக்கரமா இருந்தா உங்களோட கேரக்டரும் அப்படித்தானே இருக்கும் என்று திட்டிவிட்டு மீண்டும் தன்னுடைய கேபினுக்கு சென்ற காவ்யாவிற்கு வேலையே ஓடவில்லை. யாழினிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று பதறியபடியே இருந்தாள். அதே நேரம் அர்ஜுனோ அவளை தூக்கி கொண்டு தன்னுடைய பிரைவேட் அறையில் சென்று படுக்க வைத்தவன் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து விட்டு அவள் கன்னத்தை தட்டி கொண்டிருந்தான். பாஸ் என்று அரை மயக்கத்திலேயே கூப்பிட, யாழினி என்னாச்சி? தண்ணி என்றதும் வேகமாக ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அவளுக்கு கொடுக்க, கொஞ்சம் குடித்ததும் கிளாஸை நகர்த்த போனவனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கடகடவென்று அந்த ஒரு கிளாஸ் தண்ணியையும் முழுதாக குடித்து முடித்தாள். அவளை வித்தியாசமாக பார்த்தவன், இப்போ ஓகேவா? ஒண்ணுல பாஸ். இல்ல, நீ என்கிட்ட ஏதோ போய் சொல்ற, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல பாஸ், ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் ஜூஸ் குடிக்கலாம்னு போனேன். அதுக்குள்ள தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. என்ன, பசியில இருந்தியா? ஏன் காலையில எதுவும் சாப்பிடலையா? இல்ல பாஸ், கார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வாட்? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது ஞாபகம் இருக்குதா இல்லையா? கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் கூட தெரியாதா உனக்கு? என் வீட்டுல இருந்த வரைக்கும் உன்னை 3 வேளையும் கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி உன்னை நீயும் பாத்துக்க மாட்டியா? ஆமா, அங்க இருந்த போதே உன்னை நான் தான் பாத்துக்கணும், இதுல நீ ஏன் உன்னை பாத்துக்க போற என்று கத்தினான். அக்கறையாக பேசும் அவனை ஆச்சரியமாக ரசித்து பார்த்தவளின் மனசாட்சியோ, நேத்துதான் முடிவெடுத்த, இனிமே உன் மனசுல அவரை பாசுங்கிறத தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டேன்னு. இப்போ வேக்கமே இல்லாம உட்காந்து ரசிச்சு பாத்துட்டு இருக்க என்று காரி துப்பியது. பட்டென்று மெத்தையில் இருந்து எழுந்து மெதுவாக கீழே இறங்கியவள், இட்ஸ் ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன், தேங்க்யூ சோ மச் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு எழுந்து வேகமாக வெளியே வந்து விட்டாள். என்ன இவ, நான் பேசிட்டு இருக்கேன், இவ பாட்டுக்கு எழுந்து போய்கிட்டே இருக்கா என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் வீட்டில் மீரா தன்னை அணைத்திருந்ததை பார்த்த யாழினி அழுது கொண்டு வந்ததும் ஞாபகத்திற்கு வந்தது. ஒருவேளை கோவமா இருக்காளோ? எதுக்கு என் மேல கோவமா இருக்கணும், அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு என்று யோசித்துக் கொண்டே எழுந்து அவனும் வெளியே வர, அதற்குள் காவியா கதவை தட்டினாள். எஸ் கமிங் என்று அர்ஜுன் கூறவும் காவியா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள், சாரி பாஸ், யாழினிக்கு இந்த ஜூஸ் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் என்றதும் ஓகே என்றான். வேகமாக அவளிடம் சென்று, யாழினி இத குடி, ஜூஸ வாங்கிட்டு ஒரு வாய் குடிக்கிறதுக்கு கூட இல்லாம மயங்கி விழுந்துட்ட என்று கையில் கொண்டு அந்த ஜூஸை குடிக்க வைக்க, ஒரு வாய் ஜூஸ் உள்ளே போனதற்கு பிறகுதான் யாழினிக்கு தொண்டை இதமானது போல இருந்தது. அதே நேரம் அர்ஜுனோ காவியாவை எரிப்பது போல முறைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த காவியாவுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அடியாத்தி, இந்த பாஸ் எதுக்கு இப்படி என்ன எரிக்கிற மாதிரி முறைக்கிறாரு? ஏனோ தெரியல, யாழினி கிட்ட பேசினாலே இவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. காவியா, இதுக்கு மேல இங்க இருந்தினா நீ டெத் பாடி ஆகிறது கன்ஃபார்ம். ஒழுங்கா ஓடி போயிடு. வந்து ஜூஸ கொடுத்துட்டல்ல, அதோட உன் கடமை முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏண்டி இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, போடி என்று அவள் மனசாட்சியே அவளை விரட்டியது. சரியாழி, நீ ஜூஸ் குடி, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன் என்று அங்கிருந்து வேகமாக வெளியே கிளம்பி ஓடிவிட்டாள். அவள் சென்ற பிறகுதான் அர்ஜுனுடைய பார்வை யாழினி மேல் பட்டது. வேகமாக எழுந்து அவள் கிட்டே வந்ததும் அதில் பதறியவளுக்கு பொறையேறிவிட்டது. அவள் தலையை தட்டிவிட்டவன், மெதுவா குடி, எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுற? நான் என்ன சிங்கமா, கரடியா, இல்ல புலியா? இல்ல பாஸ், நீங்க திடீர்னு எழுந்திருச்சு வந்ததும் கோமா வரீங்களோன்னு நினைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இரு. இனிமே என்னைக்காவது நீ சாப்பிடாம வந்து பாரு, அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு என்று கூறியவன் அவள் ஜூஸ் குடித்து முடித்தவுடன் அவள் உதட்டில் ஒட்டி இருந்த ஜூஸை தனது கட்டை விரலால் அவள் உதட்டை துடைத்து விட்டான். அதில் ஒரு கணம் பெண்ணவள் அப்படியே கண்மூடி இதமாக உணர்ந்த அடுத்த நொடியே கண்ணை திறந்தவள், இட்ஸ் ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன் என்று அவளது கர்ச்சீஃபை எடுத்து துடைத்துக் கொண்டாள். ஓகே என்றவன் மீண்டும் சென்று அவனது வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். ஏனோ இன்று காலையிலிருந்து யாழினி தன்னிடம் அவ்வளவாக முகம் கொடுத்து பேசுவதில்லை. தன்னிடம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்கிறான் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் அதையெல்லாம் யோசிக்கும் அளவுக்கு அவனுக்கு நேரமில்லை. அவன் வேலையில் அமர்ந்ததும் அவனுடைய வேலைகள் அப்படியே அவனை இழுத்து கொள்ள
அதிலேயே மூழ்கி போனாள். அதற்கு பிறகு யாழினி லஞ்சுக்கு போகும்போது அவனுக்கும் சாப்பாடு ஆர்டர் செய்து கொடுத்துவிட்டு தான் சென்றாள். அவள் இல்லாமல் தனியாக சாப்பிடுவது ஒரு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அவளை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்று தனது மனதுக்கு கடிவாளமும் போட்டுக்கொண்டவன் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டான். யாழினியும் அவள் தோழியுடன் சென்று அரட்டை அடித்தபடி சாப்பிட்டு விட்டு மீண்டும் தனது கேபினுக்கு வந்தவள் அவனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் சென்று நின்று, பாஸ் என்று அழைக்க, சொல்லு யாழினி, இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிசினஸ் மீட் பிளஸ் பார்ட்டியும் இருக்கு பாஸ். அப்படியா, எத்தனை மணிக்கு போகணும்? 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் பாஸ். நீங்க ஒரு 7:30 அங்க இருக்கணும். சரி, ஓகே. நீயும் வரல? நான் எதுக்கு பாஸ்? நீ என்னோட பிஏ தானே, அப்போ நீ என் கூட தானே இருக்கணும். அங்க போய் எனக்கு ஏதாவது தேவைனா நான் யார்கிட்ட கேட்பேன்? ஆனா நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணுமே பாஸ். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நீ இங்க இருந்து ரெடி ஆகு. உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ரூம்ல இருக்க கபோர்டுக்குள்ள இருக்கு என்றதும் அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன, உனக்கு நம்பிக்கை இல்லையா? போய் பார்த்துட்டு வா போ என்றதும் குடுகுடுவென்று அவனது பர்சனல் அறைக்குள் ஓடியவள் அங்கிருந்த கபோர்டை திறந்து பார்க்க அதில் அவள் பார்ட்டிக்கு செல்வதற்கு, மீட்டிங் செல்வதற்கு, ஃபங்க்ஷன் செல்வதற்கு என்று விதவிதமான உடைகள் அனைத்தும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதெல்லாம் எப்பொழுது வாங்கினான், எப்பொழுது தயார் செய்தான் என்று தெரியாமல் மீண்டும் அந்த கபோர்டை மூடிவிட்டு வெளியே வந்தவள், பாஸ் இதெல்லாம்? ஆமா, நீ என்னோட பிஏ, சோ வெளியில போற இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதனாலதான் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். அதுல சாரீஸ், சுடிதார், குர்த்தி, ஜீன்ஸ் பேண்ட், டாப் எல்லாமே இருக்கு. ஐயோ பாஸ், நான் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டதே இல்ல. என்ன? ஆமா பாஸ், எனக்கு பழக்கமே இல்ல. பரவாயில்ல, இனிமே பழகிக்கோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் சுடிதார் போட வேணாம், சாரி கட்டிட்டு வா. ஏன் பாஸ், சுடிதார் நல்லா தானே இருக்கும், சொல்றத மட்டும் செய். ஓகே பாஸ் என்றவள் மீண்டும் சென்று தன்னுடைய கேபினில் அமர்ந்து அவள் அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜை மட்டும் போட்டுவிட்டாள். இரவு தான் வருவதற்கு நேரமாகும் என்றும் பார்ட்டிக்கு செல்வதாகவும் கூறினாள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனோ, இவளுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா எனக்கு தான் அப்படி யாருமே இல்ல. நான் எங்க போனாலும் என்னை ஏன்னு கேள்வி கேட்க கூட ஆளே கிடையாது. இவ்ளோ காசு பணம் வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு இருந்த அப்பா அம்மா என்னை விட்டு இவ்ளோ சீக்கிரம் போகணுமா? இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்து கலங்கி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் முகவாட்டத்தை கண்டவள் அவன் எதுவுமே சொல்லாமல் நேராக காஃபி போடும் அறைக்குள் நுழைந்து அவனுக்கு சூடான காஃபியை போட்டு கோப்பையில் ஊற்றி எடுத்து கொண்டு வந்து, பாஸ் என்ன என்று நிமிர்ந்து பார்க்க, காஃபி பாஸ், நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு பாஸ் என்றதும் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு அந்த கப்பை கையில் வாங்கி காஃபியை குடிக்க தொடங்கினான். அவளுடைய அந்த ஸ்பெஷல் காஃபியிலேயே அவனது மனம் முழுக்க இருந்த பாரமெல்லாம் தூர ஓடியது போல இருக்க அவளது மூளைக்கும் புத்துணர்ச்சி கிடைத்தது போல இருந்தது. அவன் முகத்தில் ஏற்படும் மாற்றத்தை கண்டவளுக்கு அப்பொழுதுதான் இதழோரம் சிறிய புன்னகை தோன்றியது. மீண்டும் சென்று அமர்ந்து வேலையை தொடங்கியவள் மாலை நேரம் ஆனதும் பார்ட்டிக்கு செல்வதற்காக தயாராக சென்றாள். அவளை தடுத்து நிறுத்திய அர்ஜுனோ, மறக்காம சாரி கட்டிட்டு வா. எஸ் பாஸ் என்று கூறிவிட்டு வேகமாக அந்த அறைக்குள் சென்றவள் அதிலிருந்த கருப்பு நிற டிசைனர் சாரியை எடுத்து கட்டிக்கொண்டாள். பிறகு கண்ணாடியில் வந்து பார்க்க யாழினிக்கு அவள் தானா அது என்று அளவுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு உடை மனிதனின் முகபாவனையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்று அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டாள். பின்பு முகத்திற்கு சிம்பிளான மேக்கப் போட்டவள் லைட் ஷேடில் இருக்கும் லிப்ஸ்டிக்கை மட்டும் போட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் தன்னை முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தவள், எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட், இப்ப போயிட்டு நம்ம பாஸ கிளம்ப சொல்லலாம் என்று நினைத்து வெளியே வந்து, பாஸ் நான் ரெடி, நீங்க கிளம்பி வரீங்களா என்றதும் கண்ணனியில் இருந்து தன் முகத்தை திருப்பியவன் ஒரு கணம் கண்ணை இமைக்க கூட மறந்து கண்கள் முழுவதும் யாழினியை மட்டுமே நிறைத்து கொண்டிருந்தான். அவனுடைய ஊசி குத்தும் பார்வை தன்னை தொலைப்பதை உணர்ந்த பெண் அவளுக்கு உடலுக்குள் கூச்சம் தொழிர்ந்து எழுந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், பாஸ் பாஸ் என்று அவன் தோளில் கையை வைத்து சத்தமாக அழைக்க அப்பொழுதே நினைவிற்கு வந்தவன் பட்டென்று அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான்.
அதில் நிலை தடுமாறி கீழே விழப்போனவளை இடையோடு சேர்த்து தாங்கி பிடித்தவன், யூ லுக் சோ பியூட்டிஃபுல் யாழினி என்று அவள் முகத்தருகே நெருங்க, பாஸ் நான் ரெடி, இந்த சாரி ஓகே தானே என்று அவள் சத்தமாக கேட்க, அப்பொழுதே அவன் செய்து கொண்டிருந்த செயல் மண்டையில் உரைத்தது. பட்டென்று அவளை விட்டு எட்டே நகர்ந்தவன், ஓகே சரி நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து சென்று அவனும் ஒரு கருப்பு நிற சூட்டை அணிந்து கொண்டு வெளியில் வந்தான். அதை பார்த்த யாழினியின் கண்கள் இப்பொழுது விரிந்தது. நம்ம பாஸ்க்கு எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்குது என்று மனதுக்குள் நினைத்தவள் ஒரு விஷயத்த மட்டும் மறந்து போய்விட்டாள். அவன் போட்டிருந்த கருப்பு நிற சாரிக்கு மேட்சாகத்தான் அவனும் கருப்பு நிற சூட் போட்டிருந்தான். அதை பேதையவள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு இருவரும் தயாராகி முடித்து வெளியில் கிளம்பவும் யாழினி அவளுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்புவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இவ இருக்காளே, என்ன இருந்தாலும் இவ வேலையில மட்டும் கரெக்டா இருப்பா என்று நினைத்தவன் அவனுடைய போனை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். அதே நேரம் யாழினியோ அவனுடைய லேப்டாப்பையும் சேர்த்து தூக்கி கொண்டுதான் நடந்தாள். முன்னால் சென்றவன் வேக வேக எட்டுக்களாக வைத்து செல்ல, ஆனால் யாழினியால் புடவையை கட்டிக்கொண்டு அவ்வளவு வேகமாக செல்ல முடியவில்லை. அதுவும் புடவையை அவள் சிங்கிள் ஃபிளீட்டில் வேறு விட்டிருந்தாள். முன்னே சென்றவன் எங்கே அவளை காணவில்லை என்று பின்னால் திரும்பி பார்க்க, அப்பொழுதுதான் அவனுக்கு உரைத்தது, அவள் சாரி கட்டி இருப்பதால் மெதுவாகத்தான் வருவாள் என்று. பிறகு அவன் அங்கேயே நிற்க, அவன் அருகே வந்தவள், சாரி பாஸ், கொஞ்சம் ஃபாஸ்டா வர முடியல. இட்ஸ் ஓகே, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எஸ் பாஸ், இது உன்னை மட்டும் நல்லா சொல்லு, சரிவா என்று அவளை அழைத்து கொண்டு லிப்டில் ஏறியவன் பின்பு கார் பார்க்கிங் வந்ததும் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். பார்ட்டி நடக்கும் ஹாலுக்கு செல்ல இருந்தவன் போகும் வரை பல தடவை யாழினியை ஓரக்கண்ணால் அவன் ரசிக்கவும் தவறவில்லை. ஆனால் அவளோ கண்ணாடி வழியாக கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு வெளியே இருக்கும் இயற்கையை எல்லாம் ரசித்துக் கொண்டே வந்தாள். அதுவும் அவனுக்கு சௌகரியமாக போய்விட்டது. அவளை ரசிப்பதற்கு ஒரு வழியாக அந்த மீட்டிங் நடக்கும் ஹாலுக்கு வந்தவர்கள் அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் சாவியை கொடுக்க, அவர் காரை பார்க் செய்ய கொண்டு சென்றதும் யாழினியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கு அர்ஜுனுக்கு தெரிந்த நிறைய பேர் இருந்தார்கள். அதே நேரம் அவர்கள் முன்பாக வந்து நின்ற தினேஷ், ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், வாங்க வாங்க, என்ன இன்னும் உங்களை காணோமேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்றவனின் பார்வை அப்பொழுதே அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த யாழினியின் மேல் பதிந்தது. வாவ், கார்ஜியஸ் என்று வாய்விட்டு கூறிவிட அது அர்ஜுன் காதிலும் விழுந்துவிட்டது. உடனே திரும்பி யாழினியை பார்க்க அவன் சொல்வது உண்மை என்பது போலத்தான் இருந்தது. ஆனால் ஏனோ அவன் ரசிப்பது அர்ஜுனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. யாழினியை தன் அருகே இழுத்தவன் அவளை இடையோடு சேர்த்து அணைத்து பிடிக்க, அதில் ஒரு நிமிடம் பதறியவள் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அவள் எடையை பிடித்திருப்பது வெளியிலிருந்து பார்த்தால் யாருக்கும் தெரியாது. சிங்கிள் பிளேட்டில் சாரி விட்டிருந்ததால் அவன் கை எங்கே இருக்கிறது என்பதை கூட யாராலும் கவனிக்க முடியவில்லை. ஓகே மிஸ்டர் தினேஷ், உள்ள போலாமா? யா ஷியோர் அர்ஜுன். யாழினி வாங்க, யூ ஆர் சோ லுக்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். அதுவும் இந்த பிளாக் கலர் சாரில சான்ஸே இல்ல, அல்டிமேட்டா இருக்கீங்க போங்க என்றதும் யாழினி கையை இறுக்கமாக பிடித்த அர்ஜுன், யாழினி கம் லெட்ஸ் கோ என்று கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். யாழினியின் அருகில் மூழ்கியிருந்த தினேஷிற்கு அர்ஜுன் செய்தது கவனத்திற்கு வரவே இல்லை. அதே நேரம் தினேஷின் மனமோ யாழினியை தடுமாறிக்கொண்டுதான் இருந்தது பார்த்து. இந்த யாழினி இத்தனை நாள் என் கண்ணில் படாம எப்படி இருந்தா? அம்மா என்னை எத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல போறேன். இத பத்தி கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா கிட்ட பேசி யாழினி வீட்டுல போய் பேச சொல்லணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அந்த பார்ட்டியில் முழுவதுமாக யாழினியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அர்ஜுனுக்கு அவன் மண்டையை உடைத்துவிடும் அளவிற்கு கோபம் வந்தது. இருந்தாலும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டிருந்தவன் யாழினியை மட்டும் அடிக்கடி திட்டிக் கொண்டே இருந்தான். யாழினிதான் மனசுக்குள்ளேயே, எதுக்கு இந்த பாஸ் வந்ததுல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு, இதுக்கு நான் பேசாம வீட்டுக்காவது போயிருப்பேன், இங்க வந்து இவ்ளோ திட்டுவாங்க எனக்கு அவசியமா என்ன என்று நினைத்தவள் அப்படியே டேபிளில் கையை வைத்து தலையை முட்டு கொடுத்த மாதிரிதான் இருந்தாள். யாழினி ஏதாச்சும் பண்ணுதா? இல்ல பாஸ். அப்புறம் ஏன் தலையை பிடிச்சுக்கிட்ட?
கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது பாஸ். இன்னும் கொஞ்ச நேரம்தான், மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஆமா பாஸ், மீட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? டைம் ஆச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ற டைம் தான் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே மீட்டிங் தொடங்கிவிட்டது என்று அனைவரையும் மீட்டிங் ஹாலுக்கு வர சொன்னார்கள். உடனே அர்ஜுன் யாழினியை அழைத்து கொண்டு சென்றவன் அவனுக்கு அருகிலேயே ஒரு சீட்டை கொடுத்து அவளை அமரச் சொன்னான். ஆனால் மற்ற முதலாளிகள் அனைவரும் அவர்களுடைய பிஏவை தனக்கு பின்னால் தான் நிற்க வைத்திருந்தனர். அதை பார்த்த யாழினி, இல்ல பாஸ், எல்லாரும் நிக்கிறாங்க, நானும் உங்க பின்னாடியே நின்னுக்கனே ப்ளீஸ். இல்ல யாழினி, நீ என்னோட பிஏவா இருந்தாலும் என் பின்னாடி இப்படி கால் கடுக்க நிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை யார் முன்னாடியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வா, வந்து உக்காரு என்று அவள் கையை பிடித்து இழுத்து அவன் அருகில் அமர வைக்க, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களோ, அர்ஜுனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதான் இவ்ளோ அழகான பிஏ கிடைச்சிருக்கு, வாழறான்பா இவன், எப்படியெல்லாம் அவளை யூஸ் பண்ணிக்கிறான் பாரு. இப்பவே சொந்த பொண்டாட்டி மாதிரி கைய புடிச்சு இழுத்து பக்கத்துல உட்கார வைக்கிறான்னா, நாம எல்லாரும் இல்லன்னா என்ன வேணாலும் செய்வான். அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல. அதுவும் இல்லாம அர்ஜுனுக்கு பொண்ணுங்களையே பிடிக்காது, அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல? தெரியும் தான், இருந்தாலும் அவன் யாழினி கிட்ட காட்டுற இந்த நெருக்கம் தான் கொஞ்சமா டவுட் வர்ற மாதிரி இருக்குது. என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அந்த பொண்ணோட அழகு என்ன ரொம்ப டெம்ப் பண்ணுது. ஒரு நாளாச்சும் அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்று அங்கிருந்த பெருசுகள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனின் காதை வந்து அடைந்தது. அதில் அவனுடைய கண்கள் கோவத்தில் சிவக்க, அவனுடைய கைகள் முறுக்கேறுவதை பார்த்த யாழினி, எதற்காக அவன் இப்பொழுது கோவப்படுகிறான் என்று புரியாமல் அவன் கையை இறுக்கமாக பிடித்தவள், பாஸ் என்னாச்சி என்று கேட்டதும் அவளின் ஸ்பரிசம் அவனது கோபத்தை அந்த நிமிடமே தணித்தது. மெதுவாக அவளை திரும்பி பார்த்தவன், ஒண்ணுல என்று கூறவும் அதற்குள் மீட்டிங் தொடவும் சரியாக இருந்தது. அதற்கு பிறகு அங்கே நீண்ட அமைதி. அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி முடித்து பேசி முடிக்க மீட்டிங் நல்லபடியாக முடிந்தது. உடனே அர்ஜுன் யாழினிதான் முதலில் எழுந்தனர். அவளை இழுத்துக்கொண்டு அவன் வேகமாக செல்ல நினைக்க, அதற்குள் மற்றவர்கள் அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அர்ஜுன், வாவ், சான்ஸே இல்ல, உங்களோட பிஏ இன்னைக்கு சூப்பரா இருக்கா. எங்க இருந்து உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பேயே கிடைச்சது? எங்களுக்கும் பிஏ இருக்கு பாருங்க, எல்லாம் வேஸ்ட். ஆனா யாழினி சான்ஸே இல்ல, அந்த தேவதை மாதிரி என்று மாற்றி மாற்றி அவளை பற்றி அனைவரும் புகழ்ந்து கொண்டிருக்க, அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. மெதுவாக அர்ஜுனின் முதுகுக்கு பின்னால் நின்று ஒளிந்து கொண்டாள். அதை பார்த்த அர்ஜுனுக்கு உதட்டின் ஓரம் ஒரு புன்னகை வந்தது. அவளை மற்றவர்கள் ரசிப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது அவள் நடந்து கொண்ட விதத்திலேயே தெரிந்து கொண்டான். அதுவும் இல்லாமல் அவள் தன்னிடம் பாதுகாப்பு தேடுவதை நினைத்தவனுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் கர்வமாக இருந்தது. பின்பு அனைவரையும் பார்த்து, எல்லாரும் இந்த மீட்டிங்கும் பார்ட்டியும் அட்டன் பண்ண தானே வந்தீங்க? இல்ல என் பிஏவோட அழக வர்ணிக்கிறதுக்காக வந்தீங்களா? இல்ல மிஸ்டர் அர்ஜுன், எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னோம். அழக ஆராதிக்கிறதுல தப்பில்லையே. தப்பில்லதான், அத நீங்க உங்களோட பிஏ கிட்ட வச்சுக்கணும். அர்ஜுனோட பிஏனா எப்பவுமே எல்லாத்துலயும் பெஸ்டா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுல யாழினி அழகா இருக்கிறதுல ஒன்னும் தப்பில்லையே. சரி, இப்ப எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். போகும் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவர்கள், இல்ல இல்ல, சம்திங் ராங், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு. அந்த பொண்ணு அந்த அர்ஜுன் பின்னாடி போய் மறைஞ்சு நிக்கிறதும் அவன் கைய புடிச்சு இழுத்துட்டு போறதும் எனக்கு என்னவோ வித்தியாசமா தெரியுது என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்க, அங்கு வந்த தினேஷுக்கு யாழினி தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்று விட்டாள் என்ற கவலை இருக்கத்தான் செய்தது. அன்று இரவு வீட்டிற்கு சென்றவன் தன் தாய் தந்தையிடம் பேசி யாழினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவர்களும் யாழினியின் புகைப்படத்தை பார்த்த உடனேவே, பொண்ணு சூப்பரா இருக்கு தினேஷ், அப்புறம் என்ன, ஆனா அவ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவ கிடையாதுமா. என்னோட பார்ட்னர் இருக்கல்ல அர்ஜுன், அவரோட பிஏ தான். இட்ஸ் ஓகேடா, நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்டேட்டஸ் அவளுக்கு தானா வந்துட போகுது. உன் பொண்டாட்டியா உன் பக்கத்துல நின்னு எல்லாத்தையும் வழி நடத்துறதுக்கு அவ மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேட்சா இருப்பா.
இது வரைக்கும் நீ பண்ணதிலேயே எனக்கு இப்படி ஒரு மருமகளை தேடி கொண்டு வந்ததுதான் என்று அவனின் அப்பா அவனை பெருமையாக கூற, அதே நேரம் அவனின் அம்மாவோ, ஆமாண்டா, இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு மருமக வரணும்னு ஆசைப்பட்டனோ அதுக்கு இந்த பொண்ணுதான் பொருத்தமா இருக்கா. அம்மா, அப்படின்னா லேட் பண்ணாம யாழினி வீட்டுல போய் எனக்காக பேசுறீங்களா? கண்டிப்பா நாளைக்கே அவங்க வீட்டுல போய் பேசிட்டு வந்துடுறோம். நீ ஏன் கவலைப்படுற? தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச் என்று அவர்களை அணைத்துக் கொண்டு பிறகு தன்னுடைய அறைக்கு சென்றவன் மெத்தையில் விழுந்ததிலிருந்து யாழினி நினைவிலேயே மூழ்கியிருந்தான். அதே நேரம் யாழினியை அழைத்துக் கொண்டு காருக்கு சென்றவன் நீண்ட நேரமாக காரை எடுக்காமல் அப்படியே அமர்ந்திருக்க, பாஸ் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு இந்த சாரி கட்டிட்டு வந்த இன்னைக்கு? என்ன பாஸ், நீங்க தானே சாரி கட்டிட்டு வர சொன்னீங்க. சாரி கட்ட சொன்னேன்தான், ஆனா இந்த பிளாக் கலர் சாரி உன்னை யார் கட்ட சொன்னது? என்ன பாஸ், நீங்க இந்த கலர் தான் கட்டணும்னு என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் போய் பார்த்தேன், என் கைக்கு எது கிடைச்சதோ அதை எடுத்து கட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்னவோ இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களையே பார்க்காத மாதிரி இப்படி வழியிறானுங்க. வயசான கிழ போல்டுகளுக்கெல்லாம் ஏன் பிய மேல ஒரு கண்ணு என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்க, அதையெல்லாம் கேட்ட யாழினிக்கு உள்ளுக்குள்ளே சாக சிரிப்பு வந்தாலும், இவரு ஒருத்தர், இவரும் பார்த்து ரசிக்க மாட்டாரு, அடுத்தவங்களையும் பார்த்து ரசிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. மனசுல என்னதான் இருக்குதுன்னு தெரியலையே, ஆனா இவரோட பொசசிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் அவளது மனசாட்சியோ, யாழி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நேத்து என்ன நீ முடிவெடுத்த, அதுக்குள்ள இப்படி வழிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? தூ என்று அவள் முகத்தில் காரி துப்பியது. அதில் நிதானமானவள், பாஸ், வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு. போலாம் என்று காரை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டு வாசலில் அவளை இறக்கி விட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று விட்டான். வரும் வழி எங்கும் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. போகும் அவனையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி.